பினாங்கு பயான் லெப்பாஸில் மனநலம் குன்றிய உறவுக்கார பெண்ணை கற்பழித்த புகாரில் 64 வயது முதியவர் கைதாகியுள்ளார். கடந்த வார இறுதியில் 27 வயது அப்பெண்ணை கற்பழித்ததை வேலையில்லா நபர் ஒப்புக்கொண்டதாக பரடாயா போலீஸ் தலைவர் சசாலி அடாம் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவ பரிசோதனைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதில் அவர் கற்பழிக்கப்பட்டது உறுதியானதை அடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக சசாலி சொன்னார். மகள் வீட்டில் இல்லாததால் கவலையில் அப்பெண்ணின் தாய் ஞாயிற்றுக்கிழமை போலீசில் புகார் செய்தார். அதே சமயம் மகளை தேடி அலைந்தவர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உறவினர் வீட்டிலும் விசாரித்தார். அங்கு அவ்வாடவர் வெறும் துண்டோடு நின்றிருந்த வேளை கழிவறையில் தனது மகள் ஆடையின்றி இருந்தது கண்டு அம்மாது அதிர்ச்சியில் உறைந்து போனார். பாதிக்கப்பட்ட பெண் தானாகவே தனது வீடு தேடி வந்ததாக அவ்வாடவர் கூறிக்கொண்டார். மனநலம் குன்றியதால் என்ன நடந்தது என்பதை அப்பெண்ணால் விவரிக்க முடியவில்லை என்ற போதிலும் அப்பெண்ணை சந்தேக நபர் ஏற்கனவே பல முறை கற்பழித்திருக்கலாம் என போலீஸ் சந்தேகிப்பதாக சசாலி கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.